இப்போ நீங்க பண்றது வந்து பாத்தீங்கன்னா கூட்டாஞ்சோறுன்றது திருநெல்வேலி பக்கம் தான் பண்ணாங்க. நீங்க திருநெல்வேலி தானா? ஆமா, நாங்க திருநெல்வேலி. அங்க அது ஸ்பெஷல். அங்கதான் அன்பு எல்லாம் ஒண்ணா கலந்துருக்கும். அது பேர் தான் கூட்டாஞ்சோறு. உங்க சமையல் எல்லாம் நெல்லை மண் மணக்க தான் குடுப்பீங்க. ஆமா, தாமிரபரணி தண்ணி இங்க வராது. அங்க உள்ள டேஸ்ட் இங்க இருக்கும். கண்டிப்பா. ஆமா. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான லொகேஷன்ல தான் வீடியோ எடுக்க வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த லொகேஷனுக்கு நான் வந்திருக்கேன். பியூர் வெஜ் ஸ்பாட் தான், ஹோம் ஃபுட் தாங்க. மந்த்லி பேக்கேஜ் மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல வந்து வெரைட்டி ரைஸும் கொடுக்குறாங்க, மீல்ஸ் வேணும்னா மீல்ஸுமே அந்த பேக்கேஜ்ல கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பல்க் ஆர்டர்ஸ்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. சமோசா, போலி, கட்லெட் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இவங்க பண்றாங்க. அதுக்கு முன்னாடி நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸ்ரீ ஜெயபெரியவா ஹோம் ஃபுட்ஸ் இவங்க எங்க லொகேட் ஆயிருக்காங்கன்னா ஹம்சா அபார்ட்மெண்ட், பகத்சிங் ஸ்ட்ரீட், புழுதிவாக்கம்ல லொகேட் ஆயிருக்காங்க. உங்களுக்கு லேண்ட்மார்க் வந்து புழுதிவாக்கம் கார்பரேஷன் ஆஃபீஸ்க்கு பக்கத்திலேயே இருப்பாங்க. இன்னொரு லேண்ட்மார்க் வந்து தங்கவேல் ஸ்ட்ரீட்டுக்கு ஆப்போசிட்லயே இந்த அபார்ட்மெண்ட் இருக்குங்க. இவங்க என்ன மாதிரியான ஃபுட்டு கொடுக்குறாங்க, என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் தெளிவா பார்த்துடலாம் வாங்க. நம்ம சென்னையில எல்லாம் சாம்பார் சாதம்னு சொல்லுவாங்க. அந்த அப்படியே கொஞ்சம் கோவை பக்கம்லாம் போனீங்கன்னா அரிசியும் பருப்பும் சாதம்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி நெல்லை பக்கம் போனீங்கன்னா கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவாங்க. என்னடா இவ சம்பந்தமே இல்லாம பேசுறான்னு நினைக்கிறீங்களா? சம்பந்தம் இருக்கு. அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா பாக்குறவங்க நம்ம சேனல்ல. அப்புறம் இந்த வீடியோவுக்கு மறக்காம ஹைப் கொடுங்க. இப்போ நம்ம உள்ள போய் பார்க்கலாம். ஹாய் மேம். வணக்கம் மேடம். உங்க பேரு? சாந்தி. ஓகே, உங்களோட ஹோம் ஃபுட்டோட பேரு மேம்? ஸ்ரீ ஜெயபெரியவா ஹோம் ஃபுட். வீட்டு முறைப்படி நல்ல தரமா செய்து கொடுக்குறோம். ஓகே, இது எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கீங்க மேம்? இது ஒரு 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் நிறைய ஸ்நாக்ஸ் வெரைட்டி அப்படி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஃபுட் ஐட்டமும் வீட்டு முறையில எது செய்யணுமோ அதை செய்யும். ஓகே, எப்படி நீங்க ஹோம் ஃபுட் பண்ணணும்னு தோணுச்சு? அதாவது ஒரு ஆர்வம், அதுல நமக்கு கொஞ்சம் அதிகமான ஆர்வம் இருந்துச்சு. செய்யலாம், இது நல்ல விஷயம் அப்படிங்கறத ரொம்ப நாளா இருந்த ஆர்வம்னால செய்யணும்னு துணிஞ்சு இறங்கணும். ஸ்நாக்ஸ்னா எந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க? போலி, வாழைப்பூ வடை, சமோசா, நெய் உருண்டை, கட்லெட், சோமாஸ், முறுக்கு, தட்டை, காரத்தட்டை, மிளகு தட்டை. யார் யாருக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? ஸ்கூலுக்கு கொடுக்குறேன், பேங்க் கொடுக்குறேன். மத்தபடி யாரு ஆர்டர் கேட்காங்களோ உங்களுக்கு எல்லாத்துக்கும். இந்த ஆர்டர் பண்ணணும்னா பிஃபோராவே கொடுத்துருவாங்களா உங்களுக்கு? ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லலாம். நிறைய பல்க் ஆர்டர்னா கம்மி, ஒரு 50 20 அப்படின்னா முத நாள் 2 நாளைக்கு முன்னாடி சொல்லலாம். சரி, ஓகே. இப்போ எப்போதுல இருந்து நீங்க லஞ்ச் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சீங்க? இப்போ ஒரு வருஷமா. உங்க ஸ்நாக்ஸ் கொடுக்கறவங்களே கேட்டாங்களா? அது ஸ்நாக்ஸ்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல போய் தான் நான் இதை எடுத்து செய்யணும். முதல்ல வத்த குழம்பு ஏதோ பண்ணி, வத்த குழம்பு தனியா அது இப்பவும் கொடுத்துட்டு தான் இருக்கேன். யாரு தனியா வெளியூருக்கு போனா எனக்கு பண்ணி கொடுக்கணும், 10 நாளைக்கு வச்சிருந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியும் வச்சு பண்ணி கொடுக்குறேன். வத்த குழம்பு, எல்லா வெரைட்டி குழம்பும், மிளகு குழம்பு, அப்படி வெரைட்டி நிறைய அதுலயே இருக்கும். குழம்பு வகைகளும் கொடுப்பீங்க, ரைஸுமே கொடுத்துட்டு? ரைஸ் கொடுக்குறேன், சூப் ஐட்டமும் கொடுக்குறேன். வயதானவர்களுக்கு அது ரொம்ப ஹெல்த்தி. முடவாட்டுக்கால் சூப்பு இந்த மாதிரியே செய்து கொடுக்குறேன். பேக்கேஜ்லாம் எவ்வளவு கொடுக்குறீங்க? 2 வெரைட்டி இருக்கு மேடம். மீல்ஸ் ஒண்ணு இருக்கு, அப்புறம் வெரைட்டிஸ் ரைஸ் ஒண்ணு. வெரைட்டி ரைஸ்ல 5000 ரூபாய்க்கு 2 கிலோமீட்டர், புழுதிவாக்கம் 2 கிலோமீட்டருக்குள்ள 5000 ரூபாய்க்கு மதியம் ஒரு நாள் சாம்பார் சாதம், ஒரு நாள் புதினா சாதம், ஒரு நாள் தக்காளி சாதம், ஒரு நாள் லெமன் சாதம், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சாதம், அதோட ஒரு கூட்டு கொடுக்குறோம். ஆமா. அப்புறம் நைட்டு 2-3 சப்பாத்தி, அல்லனா 3 தோசை, 4 இட்லி, சட்னி, சாம்பார், இடியாப்பம்னா அதுக்கு குருமா, ஏதாவது வெஜ் குருமா, இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம். இதோட சேர்த்து 5000 ரூபாய் வரும் 2 கிலோமீட்டருக்குள்ள. அது போக எக்ஸ்டர்னா நீங்க தான் சார்ஜ் பண்ணிக்கணும். ஓகே, டெலிவரி நாங்க பாத்துக்கணும். ஆமா, நீங்க பாத்துக்கணும். ஓகே, இது வந்து நீங்க பியூர் வெஜ் தான் பண்றீங்களா மேம்? பியூர் வெஜ் தான், நான் சுத்த சைவம் தான். இன்னொரு மீல்ஸ் பேக்கேஜ் பத்தி சொல்லியிருந்தீங்களா, அதை பத்தி சொல்லுங்க. சாதம், சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், அப்பளம், மோர், ஸ்வீட் ஒண்ணு, வடை. 8500 ரூபாய். புழுதிவாக்கம் சரௌண்ட்ல 2 கிலோமீட்டருக்குள்ள
ஓகே மந்த்லி. அது dinner நைட்டு உம் அந்த cover இது சப்பாத்தி எது ஒவ்வொரு நாளைக்கு தோசை, ஒவ்வொரு நாளைக்கு ஒண்ணு அது ஓகே அதோட சேர்த்து 8500 ரூபாய். ஓகே டெலிவரி சார்ஜஸ் எல்லாம் எல்லாம் ரெண்டு வேளை சேர்த்து சாப்பாடு. எல்லாம் சேர்த்து. அதுக்கு அப்புறம்னா அவங்க பாத்துக்கணும். 2 கிலோமீட்டருக்கு மேலன்னா அவங்க தான் பார்த்து எடுத்து. இதுல வந்து உங்களுக்கு தினைக்கும் ஒண்ணு கொடுப்பீங்க. ஒரு நாள் சாம்பார், ஒரு நாள் ஒரு நாளைக்கு காரக்குழம்பு, ஒரு நாளைக்கு வத்த குழம்பு, ஒரு நாளைக்கு பூண்டு குழம்பு, ஒரு நாளைக்கு சாம்பார், ஒரு நாளைக்கு உருண்டை குழம்பு, ஒரு நாளைக்கு மோர் குழம்பு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ். ஆனா பொரியல் ஒரு கூட்டு. இப்போ வந்து உங்ககிட்ட மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஃபுட்டை டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா ஒரு நாள் கூட ஃபுட் தருவீங்க? ஆமா, ஒரு நாள் தருவேன். அவங்களே வந்து பிக்கப் பண்ணிக்கணும். எவ்வளவு? 160 ரூபாய். சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், மோர், அப்பளம். ஸ்வீட் வராது. டேஸ்ட் பாக்குறதுக்காக அவங்க வந்து வாங்கிக்கணும். அப்புறம் நன்றி அவங்க இஷ்டம். டேஸ்ட் பார்த்துட்டு என்ன வாங்கிக்கணும். இப்போ நீங்க வந்து சமைக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா பொடி எல்லாம் நீங்களே ப்ரிப்பேர் பண்றதானா? அந்த மஞ்சத்தூள் எல்லாமே நான் வீட்டுல தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். வத்த பொடியில இருந்து, சாம்பார் பொடியில இருந்து, இட்லி பொடி, பருப்பு சாதம் பொடி எல்லாமே நானே பண்ணி. நீங்க பண்றது? ஆமா. அது மட்டும் இல்லாம எண்ணெய் எல்லாம் நீங்க என்ன எண்ணெய் யூஸ் பண்றீங்க? நல்லெண்ணெய், கடலெண்ணெய். நல்லெண்ணெய், கடலெண்ணெய். செக்காட்டுறது செக்கெண்ணெய் தான். நல்லெண்ணெய், கடலெண்ணெய். அது மட்டும் இல்லாம நான் சமைக்கும் போது பார்த்தேன், இந்த வேர்க்கடலை எல்லாம் வறுக்கிறது நெய்லயே வறுத்து போட்டீங்க. ஆமா, அது நெய், ஆவின் நெய். ஆவின் நெய் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நீங்க பண்றது வந்து பாத்தீங்கன்னா கூட்டாஞ்சோறுன்றது திருநெல்வேலி பக்கம் தான் பண்ணாங்க. நீங்க திருநெல்வேலி தானா? ஆமா, நாங்க திருநெல்வேலி. அங்க அது ஸ்பெஷல். அது கூட்டாஞ்சோறுனா ரொம்ப வித்தியாசம். கூட்டமா இருந்து செய்யறது. அதாவது ஒருத்தர் வீட்டுல ஒரு 20 வீடு சேர்ந்துக்குவோம். ஒவ்வொரு வீட்ல இருந்து ஒண்ணு கொண்டு வருவாங்க. ஒரு வீட்டுல அரிசி, ஒரு வீட்டுல பருப்பு, ஒரு வீட்டுல புளி, பெரிய அண்டால வச்சு அங்கதான் அன்பு எல்லாம் ஒண்ணா கலந்துருக்கும். எல்லா வயசானவங்க, சின்னவங்க, பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு விளையிற பொருள், வீட்டுல வயல்ல விளையிற பொருள் எல்லாம் கொண்டு வந்து செய்யறது. அது பேர் தான் கூட்டாஞ்சோறு. அதுல முருங்கையில போடுவோம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய், எல்லா ஐட்டம்ஸ், கேரட், பீன்ஸ், அவரைக்காய் எல்லாமே காய்கறியும் போடுவீங்க, நாட்டு காய்கறியும் போட்டு அது அன்பு கலந்ததுனாலதான் அது பேர் கூட்டாஞ்சோறு. இங்க பிசிபலா பார்த்து சாம்பார் சாதம் சொல்றாங்க. அது அல்ல, அதுக்கு பேர் கூட்டாஞ்சோறு. அப்படிதான் பெரிய அண்டால செய்வாங்க. அது வந்து 20 பேர் சேர்ந்து செய்யறது. லேடிஸா செய்வாங்க. ஆமா. உங்க சமையல் எல்லாம் நெல்லை மண் மணக்க தான் குடுப்பீங்க. ஆமா, தாமிரபரணி தண்ணி இங்க வராது. அங்க உள்ள டேஸ்ட் இங்க இருக்கும். கண்டிப்பா. ஆமா, பசிக்கு சாப்பிடுறோம். சாப்பாடு ரொம்ப முக்கியம். அது நல்ல சாப்பாடு ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நம்பிக்கையா செய்யலாம். இப்ப மத்த பேர்லாம் சோடா போடுவாங்க. அதெல்லாம் கிடையாது. நம்ம இப்ப பணியாரம் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆப்பம் எடுத்துக்கிட்டாலும் சரி போட மாட்டேன். கூட அதிகப்படியா உளுந்து போடுறது. மதியமும் ராத்திரி மாத்திரம் அந்த 2 டைம் தான். வேலை இருக்கும். ஆமா ஆமா. அதனால மதியம், நைட் டின்னர். வந்து நீங்க முடவாட்டுக்கால் சூப்பு, மத்த பொடி ஐட்டமும் வைக்கிறீங்க இல்லையா? அத பத்தி சொல்லுங்க. அதான் முடவாட்டுக்கால் சூப்பு அதுவும் முன்னாடி தான் சொல்லணும். நான் ரெடி பண்ணி கொடுப்பேன். அது வந்து நான்வெஜ் எடுக்காதவங்களுக்கு அது ஒரு வெஜ்ஜி தான். ஆனா அது ரொம்ப நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலா ஒரு சத்து இருக்கு. அதை எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. முட்டு வலிக்கும், எலும்பு தேய்மானத்துக்கு, கை கால் வலிக்கு, சுகர் இருக்கவங்க கூட அதை சாப்பிடலாம். எந்த மாத்திரை மருந்து சாப்பிட்டா கூட எல்லாரும் அதை எடுத்துக்கலாம். இந்த மாத்திரைக்கு இது ஒத்துக்காது அப்படின்னு இல்லை. என்ன மாத்திரை மருந்து, எந்த நோய்க்காரங்க கூட அதை எடுத்தா நல்லா ஹெல்த்தியா இருக்கும். ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது. முடவாட்டுக்கால் சூப்புன்னு அதுவும் கொடுக்குறேன். அது பவுடர் பண்ணி பொடியாவும் கொடுக்குறேன். அது வாங்கிக்கலாம். அப்புறம் மத்தபடி சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி பொடி இதுவும் கொடுக்குறேன். உங்ககிட்ட என்ன பொடி வேணும்னாலும் ஆர்டர் பண்ணணும். எனக்கு அவ்வளவுதான். முன்னாடியே நானே தயார் பண்ணதுனால எனக்கு டைம் எடுக்கும். அதனால நீங்க ஒரு 2 நாள் முன்னாடி சொன்னீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுப்பேன். இப்ப மதியானம் லஞ்ச் குடுக்குறீங்கன்னா எந்த டைம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க? அதாவது 10 o'clock ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்புறம் 12 மணிக்குள்ள முடிச்சிட்டோம்னா அவங்களுக்கு வந்து வாங்கிட்டு போக சௌரியம். 1 மணி நேரத்துக்குள்ள கொண்டு கொடுக்கறதுக்கு 1 மணிக்குள்ள சம்பந்தப்பட்டவங்களுக்கு போய் சாப்பாடு சேர்ந்துரும். சூடாவும் இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் ஒரு 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். 6:30 மணிக்குள்ள முடிச்சுட்டு 7 மணிக்குள்ள கட்டி கொடுத்துருவோம். அதான் 7 மணிக்கு அவங்களுக்கு போய் சேர்ந்துரும். சாப்பிடுறதுக்கு சுட சுட இருக்கும். அது அப்படி கொடுக்குறேன். மற்றபடி உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டர்ஸ் நிறைய பேருக்கு தேவை, ஃபுட்டு சாப்பிடணும்னு சொன்னாக்கா என்னுடைய நம்பரை தாரேன். நீங்க கால் பண்ணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்குறேன். மேடம், நீங்க வந்து இந்த ஸ்வீட் ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்றேன்னு சொல்றீங்க. அதெல்லாம் எப்படி பண்றீங்க? அதாவது முறுக்கு, தட்டை, மிளகு தட்டை வேற,
காஞ்ச மிளகா தட்டை வேற பண்றோம், சரி. சோமாசு, அப்புறம் நெய் உருண்டை, அப்புறம் பாசிப்பருப்பு நெய் உருண்டை, பச்சை பயிர் நெய் உருண்டை, இந்த மாதிரி ஐட்டம்ஸ். இப்ப கிறிஸ்மஸ் வருது இல்லையா, அதுக்கு யாருக்காவது தேவை இருந்தா நீங்க ஆர்டர் பண்ணலாம். நாங்க மினிமம் ஒரு 1/4 கிலோல இருந்து அதுக்கு மேல நீங்க எத்தனை கிலோ கேட்டாலும் கொடுக்க ரெடியா இருப்போம். ஆனா 1/4 கிலோனாலும் 2 நாளைக்கு முன்னாடி சொல்லணும். ஏன்னா நான் வீட்லயே ஓனா எல்லாமே ப்ரிப்பேர் பண்றேன். எனக்கு நீங்க அதிகப்படியே வேணும்னா 1 வாரத்துக்கு முன்னாடி சொல்லணும். அதை வந்து நீங்க வீட்டுல வந்துதான் அதுவும் வாங்கிட்டு போகணும். உளுத்தங்களில இருந்து எல்லாமே பண்றீங்க, எல்லாமே ஹெல்த்தியாவும் கொடுக்குறீங்க. உளுந்தங்களி எல்லாமே எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சொல்லணும். சொன்னா நான் பண்ணி கொடுப்பேன். எல்லாமே நானே தயார் பண்றதுனால அது நீங்க முன்னாடி சொன்னா கரெக்டா இருக்கும். கிறிஸ்மஸ் வர்றதுனால உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆமா, நிறைய விஷயம் பண்றீங்க. ரொம்ப ஆல் தி பெஸ்ட். பெரிய லெவல்ல வரணும். ஃபைனலா வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா நிறைய பேர் வெஜ்ஜில் ஹோம் ஃபுட் கேட்டிருந்தனால நான் இந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சு வந்தேன். இதே மாதிரி நீங்களும் வந்து ஹோம் ஃபுட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதுக்கு வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா வந்து என்னோட டீம் பேசி ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வேற யாராவது வந்து ஹோம் ஃபுட் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, நல்லா இருக்குங்க உங்ககிட்ட அப்படின்னு சொல்றவங்களும் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணீங்கன்னா என்னோட டீம் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் இதே மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய ஹோம் ஃபுட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால தேடி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயமா தான் இருக்கு. அதனால தான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். ஸோ கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வேற எந்த லொக்கேஷன்ல வந்து ஹோம் ஃபுட் வேணும், எந்த மாதிரியான ஃபுட்டு வேணும் அப்படின்றத நீங்க எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ வந்து நான் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் நம்புறேன். ஸோ வந்து எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி இந்த வீடியோவை வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ரொம்ப வளவலன்னு பேசாம இதே மாதிரி நம்ம வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம். பாய்.